நான் இகழ பொறுத்துக்கலாம், ஏன் நான் புகழ பொறுத்துக்கணும்? புகழ் இகழ் வெற்றி தோல்வி இதெல்லாமே மாறக்கூடியது, எதுவுமே நிரந்தரமானது இல்லை. இங்கிலீஷ்ல கூடிய ஒரு வாக்கியம் இருக்கு, இட் டூ ஷால் பாஸ். எல்லாமே மாறும், நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. நான் புகழில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புகழை வச்சு மேற்கொண்டும் இன்னும் நிறைய புகழை தேட போவேன். இந்த புகழோட தன்மை பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். நான் வெற்றியை செஞ்சுட்டேன்னா தோல்வியை நான் சந்திச்சு தான் ஆவேன். இது எல்லாமே லைஃப்ல இருக்கிறது தான். நான் வந்து புகழ்ல இருக்கும்போது என் தலகணத்துல வந்து நான் செய்யக்கூடாது செஞ்சு அது பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பாதிக்கும். அப்போ அவங்க ஒரு வெறுப்புணர்வு வச்சிருப்பாங்க. அந்த வெறுப்புணர்வு பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் நான் விழுகும் போது என்னை வந்து அடிப்பாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் புகழ் தான் வந்து உச்சம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அதுக்கு நான் ஜாஸ்தி மதிப்பு குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அந்த புகழ் விழுந்ததுக்கு அப்புறம் என்னால் வாழ முடியாது. இந்த சகிப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அதனால புகழும் இகழ் ரெண்டையுமே நம்ம பொறுத்துட்டு தான் ஆக வேண்டும்.